பேருந்து செல்ல வேண்டிய தூரத்தில் பாதியை மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்திலும் மீதி பாதியை மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கடக்கிறது. மொத்தம் செல்ல வேண்டிய தூரம் 20 கிலோமீட்டர் எனில் எவ்வளவு மணி நேரத்தில் பேருந்து அந்த தூரத்தை கடக்கும்? அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் ஓகேவா 20 கிலோமீட்டர். இதில் பாதியாக பிரிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டராக பிரிக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் அதை வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுது? ஃபஸ்ட்டு ஹாஃபோட ஸ்பீடு வந்து 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். அடுத்து செகண்ட் இது S1 வச்சுக்கலாம், இது S2 வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ S2ங்கிறது 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டிஸ்டன்ஸையும் இந்த ஸ்பீடையும் வச்சு டைம் 1 கண்டுபிடிக்கலாமா? அடுத்து இதையும் வச்சு டைம் 2 கண்டுபிடிக்கலாமா? அப்போ இந்த 2 டைமையும் ஆட் பண்ணோம்னா நமக்கான மொத்த தூரத்துக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸ்பீட் 1 டைம் 1 டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து 10, ஸ்பீடு S1 வந்து 30. ஸோ 10 டிவைடட் பை 30ங்கிறப்போ 1/3 கிடைக்கும். இருக்கட்டும். அதே மாதிரி T2 கண்டுபிடிக்கலாம். ஸோ T2 கண்டுபிடிங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10 டிவைடட் பை ஸ்பீடு வந்து 60 அடித்தோம் அப்படின்னா 1/6 கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டைம் ஃபுல் டைம் வேணும்னா T1 + T2 ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ 1/3 + 1/6 ஆட் பண்ணோம்னா 6 வந்து காமனாக எடுக்கலாமா? ஸோ இது 6 ஆகணும்னா 2ஆல் பெருக்கணும், இது 2ஆல் பெருக்கணும், மேலேயும் 2ஆல் பெருக்கணும். ஸோ 2 + 1 3 3/6ன்னு கிடைக்கும். இதையும் அடித்தோம்னா 1/2 1/2 ஹவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 30 நிமிஷத்தில் சொல்லணும்னா 30 மினிட்ஸில் போகும். ஸோ ஆன்சர் இதுக்கு 30 மினிட்ஸ்.